பாண்டி கழுத்தறியா? என்னடா சொல்ற? என்ன சொல்றா? என் புள்ள போச்சேடா. உன்னால என் பொண்டாட்டி கர்ப்பத்தை கலைச்சிட்டேன்னு சொல்றாடா. என்ன பாண்டி சொல்ற? என்னால மகா குழந்தைய கலைச்சிருச்சா? பணத்தை கொடுத்துட்டு நான் கொடுத்ததா யாருக்கும் தெரிய வேணாம், நீ கொடுக்கிற மாதிரி கொடுத்துரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு உங்க அப்பா நீயே சொல்லி உங்க அப்பா இல்லாட்ட சொல்லிட்டாருடா. போச்சு, எல்லாமே போச்சு, நாசமா போச்சு. என் குடும்பம் செதஞ்சிச்சுடா. உன்கிட்ட பணம் வாங்க ஒரே காரணத்துக்காக என் மகா என் மூஞ்ச காரி துப்புறாடா. பாண்டி நான் சத்தியமா யார்ட்டையும் சொல்லல பாண்டி. அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும்? ஏதாவது யூகத்துல தான் அப்பா அப்படி சொல்லி. யூகத்திலயா? ஏண்டா உங்க யூகத்துக்கு நான் என் புள்ளைய இறக்கணுமாடா? யூகத்திலயா? ஏண்டா உங்க அப்பானுக்கு இதை யூக தெரிஞ்ச நீ இவரை கூட்டு ஓடுனியே, அது உங்க அப்பானுக்கு யூக தெரியலையாடா? ஆத்தத்துல பேசுற பாண்டி. ஆத்திரத்துல நான் பேசுறேனா? இங்க பாருங்க, குடும்பம் இவர் எத்தனை தடவை உங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, இப்பவும் கஷ்டப்படுறாருங்க. வேண்டாங்க, ஏங்க எல்லாரும் அவரையே குறி வைக்கிறீங்க? உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும்ல. உங்களையும் மகாவையும் சேர்த்து வச்சது இவர் தானே. நிறுத்திடி. நினைச்ச நேரத்துக்கு ஒரு புருஷனை கட்டுறவ நீ எனக்கு புத்தி சொல்றியா? பாண்டி என்னடா உன் பொண்டாட்டி சொன்ன உனக்கு பொங்குதோ? என் பொண்டாட்டி கால் தூசி வருவாடவ. பல பேரை பார்த்த பத்திரிக்கை உன் பொண்டாட்டி. என்ன கோபி நடுரோட்ல போய் சண்டை போட்டுட்டு சின்ன பையன் அவனுக்கு என்ன விடு சும்மா இருப்பான். ஓ முடிவு எங்க ஏத்தாண்டா? உங்க ரெண்டு பேரையும் உயிரை வச்சு எரிக்கல நான் பாண்டிடா. போ பாண்டி, விடு கோபி. என்ன மலர், ஏன் இந்த காலோட இருக்கு வெளியில இறங்கி வர? எப்படி இங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? இங்க பாரு மலர், அவன் மகா கருவை கலைச்சிச்சுங்கிற கோவத்துல அப்படிலாம் பேசுறான். மத்தபடி அவன் நல்லவன் தான், நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு தெரியாதங்க. நானும் நிதானமா தான் இருந்தேன். உன்னை அவன் அப்படி ஒரு வார்த்தை. சரி மலர், நேர மயில் சித்தப்பா வீட்டுக்கு போவோம். எதுக்குங்க? அங்கேயே ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது, இன்னும் பிரச்சனை பெருசாகணுமா? இல்ல மலர், இது அப்படியே விட்டோம்னு வச்சுக்க, ரோட்ல என்னைக்கு அவனை பார்த்தா நாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். போவோம், பேசுவோம். உட்கார், நான் பாத்துக்கிறேன். உட்கார். என்னப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ அதை என்ன புரிஞ்சு நடந்துக்கிறிய. ஆனா உங்க அம்மா தான் அவ்வளவு நல்லவதான்டா. யாரையும் மரியாதையா கௌரவமா நடத்தணும் தான் நினைப்பா. காசு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனுங்க தான் முக்கியம்பா. இப்போ காசு பணம் குணத்தை மாற்றிச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. இல்ல நடந்தது எதையும் மறக்காம மனசுல வச்சிருக்காளன்னு தெரியல. அவ காம குடும்பத்தை முதல்ல எனக்கு தெரிஞ்சு விருத்தது பிரைஸுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன அனுப்புனப்போ தாண்டா நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா இவ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. அடுத்து பிரச்சனைன்னு வந்தது வனிதா விஷயத்துல தான். ஏண்டா ரமேஷ், நான் ஏதாவது தப்புக்கு பண்றேனா? அப்பா தப்பா? இல்லடா, மூத்தவன் பேசுறத கேட்டல்ல, பயந்து தான் என்கிட்ட யாரும் எதையும் சொல்ல முடியும்னு சொல்றான். ஆனா புள்ளிங்க பாசமா தான் இருக்கணும்னு பெத்தவன் விரும்புவான். பயந்துட்டே இருக்கணும்னு நான் நினைப்பான். கஷ்டமா இருக்குடா. பிள்ளைங்க வாய் விட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எதையும் செய்யணும்னு நினைக்கிறவன்டா நானு. சம்பாதிக்கிறேன், குடும்ப தலைவன், அது இதுன்னு அதிகாரம் நான் பண்ணலையடா. என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் என்ன புரிஞ்சிக்காதுங்களான்னு நினைச்சேன். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பேசிட்டாங்களடா. அந்த யோசனை தாண்டா இருக்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எந்த குறையும் இல்லப்பா.
அம்மா அண்ணன் பேசுனது கூட நீங்க பேச அனுமதிப்பீங்கன்ற அந்த உரிமையில தான் பேசிட்டாங்க. இப்ப பேசுனதுமே நீங்க எனக்கு பரம கட்டி வைப்பீங்க உறுதியா சொன்னீங்கல்ல, அந்த கோவத்துல தான்ப்பா. அப்பா நீங்க ஏன்பா எனக்கு பரம கட்டி வைக்கிறதுல உறுதியா இருக்கீங்க? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு கட்டி வைக்கிறீங்களாப்பா? அது மட்டும் இல்லடா, சபையில நான் கொடுத்த வாக்கு, பரம என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, காமு அவங்க வீட்டாளுங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதையெல்லாம் காப்பாத்தணும் தான். இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம மேல கோபம் இருக்கும். உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகி புள்ள குட்டிங்களா வந்தா இதெல்லாம் சரியா போகும். இவங்க கோபத்துக்கு நம்ம பயந்தோம்னா பரம வாழ்க்கைய நினைச்சு பாரு, தப்பான முடிவு கூட போயிடும். இப்படிதானப்பா கோபி மச்சான் நினைச்சிருப்பாரு. இப்படி ஒரு சூழ்நிலை தானே கோபி மச்சான் கல்யாணமும் பண்ணிருப்பாரு. அப்பா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சறுக்கிற ஒரே இடம் இங்கதான்ப்பா. ஆமாப்பா, ஆம்பளை பிள்ளை எங்களை விட வனிதா மேல நீங்க உசுரா இருக்கீங்க. ஆனா நீங்கள பாசத்துல வார்த்தையை விட்டுட்டீங்களப்பா. ஆமாப்பா, இப்ப வரைக்கும் என்ன பொறுத்தவரை அது உங்களை அறியாம அந்த வார்த்தை தான். கோபிய மகனே இல்லைன்னு மயில்மாமா உதறி பேசினப்போ அப்போ உட்காருங்க பரமக்கருணை விஷயம் பேசலான்னு சொன்னீங்க. அங்க உடஞ்சிச்சுப்பா எல்லாமே. மயில் மாமாவும் சொக்கு மாமாவும் இன்னைய தேதி வரைக்கும் கோபி மச்சான தான் மகனாவே ஏத்துக்கல. உள்ள பாசம் இருந்தாலும் உங்க மேல உள்ள மரியாதைனால அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்பா உள்ள இருக்க பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டனால என்னையும் பரமையும் சேர்த்து வைக்கணும் உண்மையை ரெண்டு போராடுறீங்களே. கோபி மச்சான் விஷயத்திலயும் சூழல் அப்படித்தானே இருந்திருக்கும். அவரும் உங்களை மாதிரி தானேப்பா போராடி இருப்பாரு. ஏன்பா கோபி மச்சானை பத்தி எங்களை விட உங்களுக்கு தானேப்பா அதிகமா தெரியும். ஆமாப்பா, பாச கண்ண மறைக்காம இருந்து நீங்க என்ன பிரச்சனை என்ன கோபின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாமே முடிஞ்சிருக்கும்பா. கோபி மச்சா தங்கச்சி வளகாப்புல நடந்த அத்தனை நகரையும் நான் பார்த்தேன். கோபிங்கிற ஒரு மனுஷனை இழந்தது மூலமா அவங்க இப்ப வர பகை என்னப்பா சமாளிச்சிட்டு இருக்காங்க. நான் தப்பா பேசினா என்ன மன்னிச்சுக்கங்க, சரியா பேசினா நான் உங்க மகன். உனக்கு பெரிய மனசுடா, என்ன மாதிரியே பேசுற, என்ன மாதிரியே நடக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன தாண்டிட்டடா. நான் ஆரம்பிச்ச பிரச்சனை நானே முடிச்சு வைக்கிறேன். இந்தாங்க. என்னங்க வெளியே போடா. சித்தப்பா போடா வெளியே. நான் உங்ககிட்ட பேசணும் சித்தப்பா. வெளியே போடான்னு சொன்னேன். சித்தப்பா நான் என்ன பண்ணா உங்க கோவம் குறையும்? நீ யாரா என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறதுக்கு? சித்தப்பா நான் சொல்ற தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. இந்த பாரா, உங்க அப்பனுக்கு எனக்குமே ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சு. அப்புறம் எதுக்காக நீ என்ன சித்தப்பான்னு கூப்பிடுற? சித்தப்பா என்ன சித்தப்பா சொல்றீங்க? அப்பாவும் நீங்களும் சேர்ந்து கச்சேரிக்கு போனாங்க. எடுவட்ட பையன் உங்க அப்பா போட்ட நாடா எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சே. நீ எதுக்குடா இங்க வந்த? ஏன் உங்க ஆத்தவனை கூப்பிட்டு பேசினால? போட்ட வேஷம் கலைஞ்சு வச்சு போய் மறுபடியும் பேசி நடிச்சு தொடங்கி வைன்னு சொன்னால? சித்தப்பா நீங்க என்னமோ சொல்றீங்க, சித்தி என்னமோ சொல்றாங்க. நடுவுல பாண்டியனை கூப்பிட்டு மகாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நான் தான் காரணம் சொல்றான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல சித்தப்பா. தெரியுதுடா தெரியுதுடா, நீ கை தேர்ந்த நடிகர் நல்லா தெரியுதுடா. இத்தனை வருஷமா தான் நடிச்சு நடிச்சு எங்களை ஏமாத்துறேன். இன்னும் என்ன இருக்கு ஏமாத்துறதுக்கு? சத்தியமா புரியல சித்தப்பா. நீங்களும் அப்பாவும் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அப்பாவும் நீங்க திட்டுறீங்க. சித்தப்பா இப்படிலாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் வெளியில இருக்கிறேன். நான் யாரையும் பார்க்கல பேசல. அப்புறம் எப்படி? டேய் மரியாதை போயிருடா. எனக்கு வர வேகாலத்துக்கு உன்னை கொலையா பண்ணி போடுவேன். அம்மா ஏண்டா உங்க அப்பன் உத்தம, நீ யோக்கிய.
டேய் உன்னை நான் ஆஸ்பத்திரியில பார்த்தப்பவே அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டேன். நான் ஊர்ஜிதப்படுத்திருக்கணும். விட்டனா உன்னைய எப்படி எப்படி அந்த செட்டியார்கிட்ட போய் நீ பணத்தை வாங்கிட்டு அதை பாண்டி கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு நீ ஏமாத்திருக்க. நீ அண்ணன் அண்ணன் உன் பாசத்தை காட்டி அவனை உன் பக்கம் இழுத்திருக்க. நீ உன்னதான் நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் தெரிஞ்சு கூட அவன் உன்னை நம்புறவன் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்தையே மோசம் பண்ணிவிட்ட. நீ இன்னைக்கு என்னடா நிலைமை? பாவண்டாவே அவன் குழந்தை எழுந்துட்டு நிக்கிறான். நாங்க எங்க பேரனோ பேத்தியோ எழுந்துட்டு நிக்கிறோம். சித்தப்பா நீங்களே எத்தான் சொல்றீங்க, பாண்டி எத்தான் சொல்றான். இப்ப நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். மா கூப்பிடுங்க, நான் மாட்ட பேசுறேன். என் மருமகளை பேர சொல்லி கூப்பிடுற நீ யாருடா? சித்தி, நான் பணம் கொடுத்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லல. இது சித்தப்பா மேல சத்தியம். என்னடா சதியாரா? என் வீட்டுக்கார மேல சத்தியம் பண்ற? அவருக்கு ஏதாவது ஆகுமா? ஏன் இந்த உட்கார்ந்திருக்காளே ஓடுகளே அவ மேல சத்தியம் பண்ணு. மலர் மேல சத்தியமா நான் பணம் கொடுத்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல சித்தி. பெரிய ஆள்டா, உன்னையோட உங்க அப்பா பெரிய ஆள்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க குடும்பத்தை அழிக்கிறீங்களா? என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் தப்பு தப்பா பாக்குறீங்க? நானும் அப்பாவும் எப்படி சித்தப்பா உங்களுக்கு போய் அதான் அப்பனும் மகனும் எவ்வளவு பெரிய மோசக்காரங்கன்னு தான் தெரிஞ்சு போச்சடா. இப்ப உன் அப்பா என்ன அடிமையாக்கி அவன் வாழ்ந்தான். பாண்டியா அயோக்கியம் அயோக்கியம் சொல்லியே நீ நல்லவனா உன்னைய காட்டிக்கிட்ட. பாண்டி மகா கட்டினதை வச்சு அவனுக்கு எனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவனை அடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்ட. நீ அதான் தெரிஞ்சு போச்சு. உன் நினைப்பு உங்க அப்பா நினைப்பு தெரியல. அதுல இருந்து இதுல எங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி ஏன்டா மொத்தமா கொண்டு குயில இறக்கிட்டீங்களா? நாசமா போச்சடா எங்க குடும்பம். இப்ப சித்தப்பா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க தப்பு தப்பா தான் பாக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் சித்தப்பா, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே சரியா வராது. உன்னையும் உங்க அப்படியும் சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊர்ல இந்த பிரேசோட மட்டும் தான்டா. அவனையும் உங்களுக்காக நான் பகச்சுக்கிட்டாராடா. யோசிச்சு பாரு, உங்களுக்கு எதிராக அவன் பண்ண காரியம் ஏதாவது உங்களை பாதிச்சிருக்காடா? ஒன்னும் உங்க அப்படியே பாதிச்சிருக்காடா? சொல்றா. எங்களடா கிரமமும் பாதிச்சிருக்கடா, பருவமும் பாதிச்சிருக்கடா. அது இப்ப வரைக்கும் அந்த நெருப்பு பத்திக்கிட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கடா. கேட்டா நீ முடிஞ்ச வரைக்கும் பாண்டியருக்கு கெட்டதாவே காட்டல. அந்த நெருப்பு தானே நீ குடிச்சு அழைச்சிக்கிட்டு இருக்க இன்னி வரைக்கும். அங்க இங்க சம்மதியமா என்னடா, நான் ஒவ்வொரு தடவை உங்களை பார்க்க போகும்போது என் மூஞ்சில காரி துப்புறாங்கடா. அவங்க காம வாழ்க்கை நரகமா போயிடுச்சு, பரமவ வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. உங்களுக்காக நாங்க பண்ண ஒவ்வொன்றும் எங்களுக்கு தான்டா பகையா வந்து இன்னைக்கு இருக்குது. இப்ப என் மருமக உன்னால அந்த குழந்தை அழிச்சிட்டு நிக்கிறாள்டா. நீ பண்ண சூழ்ச்சினால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நீ உங்க அப்பா மக மருமகன் நல்ல சொகுசாதான இருந்துகிட்டு இருக்கீங்க. நல்ல வளகாப்பா அது இதுன்னு சந்தோஷமா கொண்டாடிட்டு தானே இருக்கீங்க. ஆனா என் குடும்பம் நாடி போய் நடுத்தருல நிக்கிறா. இன்னைக்கு இதுக்கு பிறகு நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பலாம். இதுக்கு ஒட்டுமொத்தம் ஒரு பாழி நேரத்துல எங்களை பிடிச்சி தள்ளிடலாம்டா. நீ உங்க மனசுல யார் நஞ்ச வச்சதுன்னு தெரியல சித்தப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. உங்களுக்கு தெரியாததா சித்தப்பா, அப்பாக்கு என்ன விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களை தான் மூத்த மகன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சித்தப்பா உங்களுக்கு டேய் மூத்த மகன் சொல்லியே எங்க குடும்பத்துக்கு கொள்ளி வச்சாச்சு. பெத்த மகன் நீ சந்தோஷமா இருக்கியே? இல்ல சித்தப்பா, யாரும் சந்தோஷமா இல்ல. நானும் மலரும் கொடைக்கானல் போறோம்னு போனோம். ஆனா போன இடத்துல கீழே விழுந்து மலருக்கு கால் உடைஞ்சு போச்சு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல சித்தப்பா. எல்லாமே தப்பா தான் நடக்குது. தப்பா இருக்கா? எதுடா தப்பா இருக்கு? எந்த பாவம் செய்யாத நாங்களே இத்தனை கொடுமையில அனுபவிக்கும் போது நீ மட்டும் எப்படிடா தப்பிப்ப? உனக்கு உன் பொண்டாட்டிக்கு இது மட்டும் இல்லடா, இன்னும் இருக்குடா. நீ சாகுற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டடா. என்னையோட சித்தின்னு கூப்பிடுற? உன்னை சுத்துற பாமா என்னைய பிடிச்சு ஆட்டணுமா? உங்களால என் பேர குழந்தை இழந்தேன். இனி என்னடா? போடா. சித்தி, உங்க கோபம் புரியுது சித்தி. ஆனா மகா கற்பங்கள் வந்து நான் காரணம் இல்ல. நான் தான் சொல்றேனே, மகா கூப்பிடுங்க, நான் மகாட்ட பேசுறேன். டேய் வெளிய போடா. இல்ல சித்தப்பா, மகா கூப்பிடுங்க, நான் பேசிட்டு போறேன். வெளிய போடா நீ. சித்தப்பா நான் சாகுற வரைக்கும் இந்த பள்ளி என் காலை சுத்திட்டு தான் இருக்கும். மகாவை இப்ப கூப்பிடுங்க. என் மூஞ்சியை பார்த்து சொல்லிட்டோம், அது கற்பங்கள் வந்து நான் தான் காரணம். அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் சித்தப்பா. மகா அந்த ஆள் வாயால என் பேர் சொல்லி கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க மாமா. எனக்கு அருவருப்பா இருக்கு. மகா உனக்கு மட்டும்தான் மகா உண்மை தெரியும். நீ வெளியில வா. உன நிலைமைக்கு யார் காரணம் நீ வந்து சொல்லு. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? தயவு செஞ்சு வா மகா, வெளியில வா. அத்தா அந்த நாசன போனாலையும் கூட வந்து ஓடுகாலையும் முதல்ல வீட்டு விட்டு வெளில போக சொல்லுங்க. அதுங்க இருந்த இடத்த சாணி தெளிச்சு கழுவி விடுங்க. அந்த ஆளால நான் என் பிள்ளை இழந்தேன். இப்ப என் உசுரை இழக்கணுமா? ஏன் நான் செத்ததான் உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா? வெளியில கூப்பிடுங்க சித்தப்பா. வெளில கூப்பிடுங்க சித்தப்பா, நான் பேசுறேன். வெளில கூப்பிடுங்க சித்தப்பா, நான் பேசுறேன்.
உள்ள வந்த உடனே கோபி என்னப்பா உங்களோட ஒரே பிரச்சனையா போச்சு இப்பதான் அங்க நம்ம பாண்டிய புடிச்சு அடிச்சிட்டு இருந்த இப்ப வீட்டுக்கே வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கியா என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு கோபி போட்டு பாண்டிய அடிச்சிட்டு இருந்தாப்ல நான் தான் விலைக்கு விட்டு வீட்டுக்கு போச்சோன்னே சித்தப்பா மலர தப்பா பேசுறா சித்தப்பா, அசிங்கமா பேசுறா. மலர பல பாண்டிய பேர் அடிக்கிறத அடிச்சிட்டு இங்க வந்து நியாயம் பேசுறியா நீ? நியாயம் பேசுறியா நீ? நியாயம் பேசுறியா நீ ராஸ்கல்? சித்தப்பா ஒரே ஒரு நிமிஷம் சித்தப்பா, நான் என்ன பண்ணுனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க சித்தப்பா? நீ செத்தாதான்டா எனக்கு. சித்தப்பா நான் செத்துட்டேனா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா சித்தப்பா? ஆமாடா செத்து தொலைடா. மறுபடியும் எப்படி சாகுறது மலர்? செத்துட்டனே.